ஃபோன்பேல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேங்க்ல எந்த நம்பர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பை பேங்க் நேம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் பேங்க்ஸ் இந்த மாதிரி பேங்க்கோட லிஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்கும். அது வந்து டாப்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைங் வந்து ஆகும். ஒன்ஸ் வெரிஃபைங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட் யூபிஐ பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். அப்படி டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய நம்பரும் பேங்க்ல லிங்க் ஆகிருக்கக்கூடிய நம்பரும் சேம் நம்பராக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் யூபிஐ வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கார்டு டீடைல்ஸ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் இதில் வந்து யூபிஐ வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட பேங்க்லேருந்து ஒரு 6 டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 6 டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ பின் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த பின் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப இந்த பின் போட்டு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு 6 டிஜிட் பின்னை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு திருப்பி அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஃபோன்பேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பேல பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஃபோன்பேல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.